நந்தவனத்தை படுகிறார். நந்தவனத்தில் என்ன பார்க்கின்றோம்? வேர், கிளை, இலை, தளிர், அரும்பு, மலர், காய், பிஞ்சு, கனி அத்தனையும் ஓரறிவுடைய தாவரங்கள். குற்றம் என்பதே ஏதென்று அறியாத குணமிக்க தாவரங்கள். அவற்றை வணங்குகிறார். கோதில் மொழி கொற்றவனார். பிறருக்கு தீங்கே விளைக்காத அந்த தாவரங்கள் தான் ஈஸ்வருடைய திருமேனியிலே அலங்கரிக்கக்கூடிய பெருமையை பெறுகின்றன. ஆகவே ஈஸ்வருடைய திருமேனியிலே சூட்டப்பெறும் தன்மை வாய்ந்த அந்த தூய்மை நிறைந்த ஓரறிவுடைய தாவரங்களை தொழுது செல்லுகின்றார் தூயவராம் அரசுகள்.